நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். கருப்பசாமி, என் குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை இல்லாமல் மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அதுக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க. வாமா. யாருக்குப்பா ஒற்றுமை இல்லை? கால் வந்துட்டுவாங்க. என்ன உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பொய் சொல்லி என்கிட்ட வந்து உட்காரக்கூடாது. என்ன ஒற்றுமை குறைவு? யாருக்கலாம் கால் வந்துட்டுவாங்க. பதினாறு படி மீது பரிவுடனே அமர்ந்திருக்கும் ஈஸ்வரி. ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில் எங்கப்பா இருக்கு? நீங்க அங்கே போயிருக்கீங்களா? போனதில்லை. 3.25 ஆண்டுகள் உன்னுடைய வீட்டுக்குள்ள கிரகங்கள் சரி கிடையாது. அதனால் வீட்டுக்குள்ள மன வேறுபாடுகள், வாக்குவாதங்கள், வீடு சம்பந்தமான மனப்பிரச்சனைகள் இவை எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும். இதில் வந்து எதுவும் செய்வன கோளாறு நடந்திருக்கான்னு பார்த்தேன். அப்படி எதுவுமே நடக்கலை. ஆனால் கிரகங்களால் ஆன இந்த பிரச்சனைகள் உன் குடும்பத்தை இப்போ ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. இதில் ஒருவருடைய உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும். நிறைய பணங்கள் நஷ்டமாயிடுது. இதெல்லாம் இந்த வேலையிலிருந்து விடுதலை ஆக்கணும். வேறு என்ன வேணும்? அந்த கல்யாணம் தைமா கால் வந்துட்டு வாப்பா. கால் வந்துட்டு வர சொல்ல. நீ சொன்னது அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கும். தை மாதம் கல்யாணம் முடிச்சுட்டாங்க. அவ்வளவுதான் உத்தரவு. அடுத்து கருப்பசாமி, நான் ஒரு இடத்த வாங்கணும். அந்த இடம் எந்த ஏரியாவில் வாங்கினா சரி வரும் அப்படின்னு கேட்டவன். கால் வந்துட்டு வரலாம். 16 தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் இடத்த வாங்கிட வேண்டியதான். அந்த இடத்த நம்ம வாங்கி கையில் வச்சுக்கிடுவோம். 6 மாதம் கழித்து அதை வேறு விலைக்கு விற்று அடுத்த தொழிலை உருவாக்குவோம். இந்த வாரமே முடிச்சுட்டு வா. ஓகே கருப்பசாமி, என் பிள்ளைகள் மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு, தெளிவுபடுத்தாங்கன்னு ஒரு பெண்ணடியாள் கேட்குறாள். வாமா, கால் வந்துட்டு வாமா. அடுத்து வேலை தொழில் சொந்தமாக பணம் முயற்சி செய்து நான் வீழ்ச்சி அடைந்து விட்டேன் என்று கேட்டு வந்தவன். அப்படி தோற்று போயிட்டியா? வேலை இல்லை, அங்கே நிலுக்கா. உட்கார் மகளே. என்னாச்சு உன் பிள்ளைகளெல்லாம்? கண்ணை முடிக்கா, கண்ணாடியை கடத்தி வைக்க போல பே உள்ள. கண்ணை மூடு. சாமி என்னென்ன நினச்சிக்கா அவளுங்க. கால் வந்துட்டு வா. உன் பிள்ளைய பார்த்தேன். அவனுக்கு சைக்காட்டிக் சம்பந்தமான குறைபாடுகள் இருக்குது. அதனால் அங்கங்கே தலை, கழுத்து, சாய்ண்டுகள் பகுதியில் உள்ள வலியும், சின்ன சின்ன வீக்கெட் இவைகளெல்லாம் இருந்து தூங்க விடாமல் அவனை தவிர்க்குது. அவன் மனநிலைகளை பக்குவப்படுத்தி வெற்றியாக்கி தந்தால் போதுமில்லா. கால் வந்துட்டுவான், ஜெயிச்சுருவான். வா மகளே, ஏன் கவலைப்படுறே? வா, வரலாம், ஓடியா. அந்த மகனை நல்லாக்கி தரேன். காரியத்தை சிவராத்திரிக்கு பின்பு நடத்தித்தாரேன். புண்ணியம் பெறுவாய், ஆனந்தமும் அடைவாய். தம்பி ஆனந்தமா போயிட்டு வா. திருமணம் தோணுமா? கேள்வி கேட்டு வந்தது யாரு? யாருக்கு திருமணம்? வாடா. 1.25 ஆண்டுகளாக கட்ட பின்பு வேலைக்காக முயற்சி பண்ணி அத்தனையும் வீழ்ச்சி அடைந்து நிறைய அலைச்சல்களை ஏற்பட்டு இப்போதைக்கு தோல்வியுற்று இருக்கிறாய். அதனால் உனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு மனக்குழப்பத்தில் நீ என்னைய பார்க்க வந்திருக்க. கால் வந்துட்டு வா. என்னடா படிச்சிருக்க தம்பி? என்ன படிச்சிருக்க? டெக்னிக்கல் சொல்லுங்க.
மீண்டும் அதே நாட்டுக்கு வேலைக்கு செல்வாங்க. பணம் கிடைக்கும், மகிழ்ச்சி அடைவார், செல்வதான். திருமண சொந்தமா கேள்வி கேட்டது யாரு? குடும்பத்தோட வந்திருக்காங்களே. நாங்க ஒண்ணு குடும்பத்தோட ஏன் இந்த குழப்பம் பண்றேன்? நீங்க ரெண்டு யாருக்கு கல்யாணம்? கால விட்டுவாங்க. நீங்க யாரா வந்தீங்க? குடும்பத்தோட வந்து கேட்டவங்களுக்கு இது ஒரு ஆயிரத்து பொறுத்துருவாங்க. அலங்காரு என்ன கோத்திரம்? பரத்வாஜ கோத்திரம். என்ன கோத்திரத்துல உங்களுக்கு மாப்பிள்ளை வேணும்? ஓகே, இரண்டு காலம் விட்டுவாங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் எல்லாம் தெரியுமா? விஷ்ணு சகஸ்ரநாமம் எல்லாம் தெரியுமா? கொஞ்சம் கடவுளுக்கு பாருங்க. உங்க பெண்ணுடைய மனநிலைகளை போய் கேட்டீங்களா? கல்யாணம் விஷயமா நான் சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்களா? உங்களை வந்த உடனே என்னைய கோத்திரம் எந்த கோத்திரம் கேட்டனே? நம்ம கோத்திரத்துக்கு மாறுபட்ட குணத்தை மனமுடிக்கக்கூடிய விதி அவளுக்கு இருக்கிறது. ஏற்றுக்கொள்வீர்களா? முடியாது. அவன் மன அறைகளை மாற்றி சரி இருந்தா போதுமா? கால் விட்டுரும். இருங்கலாம் போவோம். சரி, பஞ்சராகி பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய வேலை வெளியில என்னை வந்து பாருங்க. அவ போட்டாவும் அடுத்து திருமண சொந்தமா தலைவன் கணவன் மனைவி என்று ஒரு குடும்பத்தோடு வந்து சத்தியாவதரம்னா பண்ணிருக்கீங்களா? விதிகள்லாம் ஒழுங்கா பண்றீங்களா? அது மட்டும் பாவம் சென்னை பஞ்சராய் இப்ப யாரு கல்யாணம் முடிக்கணும்? கொஞ்சம் பாக்கட்டுமா? பிடிவாதம் பிடிச்ச முடியா இருக்கானே, அவன் மன அலைகளை மாற்றணும். சரியில்லாம இருக்கா என்ன? ஒரு பெண் இனம்லாம் கேட்கக்கூடாது. அதான் அவா சரி விட்டுருக்காளே. கால் வந்துட்டு வாங்க. உங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டுருவான். அவன் பாதையில வீழ்ச்சி அடைந்து நம் பாதைக்கு வந்து விடுவான். 50 மாதம் வரை கால அவகாசம் இருக்கு. வெற்றியாகித்தானே. பம்பாயில யாரும் இருக்காங்களா? நம்ம கோத்திரத்துல பம்பாயில இருந்து ஒரு பெண் கேட்கிறான். கொடுக்கலாமா? வெற்றியாகித்தானே. திருமணத்தை தடையெல்லாம் பண்ணித்தானே. ஆமா. அப்படியா? அடுத்து என்னை பார்க்கும் பொழுது பூரண ஆயுஷாக இருப்பாய், சர்வ ஆரோக்கியமா. சரி, டோக்கன் இப்ப டிரான்ஸ்ஃபர் வேண்டாம். வந்துருக்கே கொண்டு ஒரு வருஷத்துக்கு சரியா இருக்கும். கல்யாணம் முடிஞ்ச பிறகு சென்னைக்கு நான் கூட்டு வரேன். எஸ் பண்ணலாம். சர்வதாமிக்கு திருமணத்தை பற்றி ஒரு ஆண்மகன் அரசு யாருக்குடா கல்யாணம்? என்ன பாக்க இங்க கடந்த காலத்தில் ஒரு கல்யாணத்தை நடத்த வேண்டும் முயற்சி செய்து அதுல பின்னிறங்கி வந்திருக்கு. உண்மையா? சாதகமும் சரியில்லாம குடும்பமும் சரியில்லாம உன் மனத்தை ஒத்து போகாம அது பிரிஞ்சிருக்கு. காரணம் அம்மா எங்கடா இருக்கு தம்பி?
அம்மனுடைய ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்பட்டியா? கொஞ்சம் வருத்தப்பட்டு இருக்கிறாளே, அவளை கொஞ்சம் கவனிக்கணும். அவளுக்காக நீ சீக்கிரமா கல்யாணம் முடிச்சே ஆகணும். கார்த்திகை தீபத்துக்குள்ள உனக்கு கல்யாணத்துக்கு பெண்ணை கொண்டு வந்து தாரேன். ஆனா ஓன் டிபார்ட்மெண்ட்ல பெண்ணு கிடைக்காதுடா. அது கிடைச்சாலும் என்ன வேற டிபார்ட்மெண்ட்ல பெண்ணு இருக்கு, மங்களகரமா வாழ்ல. அப்படி மகனே நெட்டி விட்டு ஒரு வீடு ஒண்ணு அமையுதுடா, சந்தோஷம். கருசாமிக்கு கருசாமி, நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு ஓபன் பண்ண போறேன். அதுக்குரிய பயிர்லாம் ரெடி பண்ணிருக்கேன். எனக்கு அதை வெற்றி கிடைக்கணும்னு கட்டுறது யாரு? ஏதோ தொழில் தோந்தமாக கட்டுறீங்களா? யாருப்பாது? என்ன ப்ராஜெக்ட் அது? நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கு? தொழில் தோந்தமாக கேட்டு வந்தது யாரு? பாப்பா, உங்க பாதையில நான் வரேன். என்ன தொழில் தம்பி? பஸ் காலம். எத்தனை வச்சிருக்கிற? ஓமனி பஸ்ஸா, ரூட் பஸ்ஸா? ரூட்டெல்லாம் கிடைச்சாச்சா? எந்த ரூட்ல செலக்ட் பண்ணிட்டியா? எந்த ஏரியாவில்? விருதுநகர். எவ்வளோ ஆகிட்டு? ஆவணி மாதம் 22ஆம் தேதிக்கு மேல் அந்த பேருந்தை நீ பெற வேண்டும், வெற்றிகரமாக ஓட்ட வேண்டும். என்னுடைய திருநாமத்தை போடு, நிறைந்த லாபத்தோட இருப்ப, கடன் இல்லாம உன்னை நான் காப்பாற்றுவேன். அடுத்து ஒரு இடம் வாங்கி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒண்ணு கட்டுவ, அதுலயும் ஏன் பேரை போட்டு வாங்குவேன். கோடீஸ்வரனா இருப்பேன். சந்தோஷமா இருப்பாங்க. கருதாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கண்டுள்ளது யாரு? வாங்க, எதை பாப்பல? சுரேஷ். அக்கா பெரியப்பா வணக்கம். சோமா இருக்கல? நல்லா இருக்கும். நீதிமன்றத்துக்கு போயாச்சா? போகக்கூடிய நிலைமை வருது. என்ன பண்றது? புரியுதா? சேர்த்து வச்சுருவோமா? கட்ட வேண்டாம் வச்சுருவோமா? பையன் இருந்தார், புரியுதா? சரியாக இந்த 90 நாட்கள் மட்டும்தான் அந்த மன அறைகள்ல பகைமை தோன்றும். அதற்கு பின்பு அவங்க ஒன்றாயிடுவாங்க. எந்த கவலையும் பட வேண்டாம். இன்னொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில இதத்தையும் தொழிலையும் நல்லாக்கிட்டாங்க. வேற என்ன வேணும்ப்பா? ஒன்னாம் சேர்த்து வைக்கிறேன். சந்தோஷமா சரதாமிக்கு பிள்ளைக்கு என்ன வாடா தம்பி, வா உட்கார். இருக்கியா? உட்கார முடியாது. சேர்த்துமா? என்னமா செய்யணும்? பிள்ளைக்கு உடல்நிலையெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. எந்த செய்த அவருக்கு? கொஞ்சம் கடன் முடிக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ஏன்னா உனக்கும் நரம்பியல் எலும்புகள் சம்பந்தமான பாதிப்பு இருக்கு. உன் பிள்ளைக்கு மனநிலைகள் கொஞ்சம் நமக்கு ஒத்து வராத குணப்போகங்களோட வாழ்ந்துட்டு எரிச்சல் உருவாகிட்டு இருக்கான். அவன் மனதை மாற்றி பக்குவம் இருந்தா போதுமா? வழி ஒதுக்காரு கால் இருக்கான். அந்த மனநிலைகள் பக்குவப்படணும்னு சொல்லலாம்ப்பா. அதான் காரணம். அவன் அடைக்குத்தாரு கால். இந்த கனிய அவன் படுத்திருக்க இடத்துல வச்சிரு. அவன் மனநிலைகள் மாறும். இந்த கனிய பூஜை அறையில வச்சு கும்பிடு. எல்லாம் வச்சா நடக்கும். பாப்பா கருதாமிக்கு இல்லற வாழ்க்கை சொந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? கணவன் மனைவி போன்ற வாழ்க்கையில மன வருத்தப்பட்டு வந்தது என்னமா இருக்கு? வீட்டுல இருக்காரு கடன்கள் சொந்தமா மன வருத்தப்பட்டு வந்தது. வீட்டுக்காரர் அழகாரு உட்கார இருக்காம வீட்டுக்காரர் பேர் என்ன? எதாத்துல இருக்காரு?
இன்னொரு கால் விட்டுவா. KMC மொத்தம் சென்னை. கால் விட்டுவா. வாமகளே, உயிருக்கு ஆபத்து இல்லை, நீ தைரியமாக இருக்கலாம். வெற்றி உண்டு காப்பாற்றாங்க. அப்படி செய்வன கோளாறுகள் இது இயற்கை. அவ்வளவுதான். பார்க்க விடுகிறேன். பார்க்கலாம். அது அடுத்த உள்ள விஷயம். இப்ப நீங்க வீட்டுக்காரருக்கு சரியா இருக்கோ வீட்டுல வைமா, உனக்கு பார்க்கறது ஆயுதம் ரொம்ப கிடைக்கும். தைரியமா இருமா. காலம் பாப்பா. மாடு கட்டி போரடித்தால் மாடாது என்று யானை கட்டி போரடித்தார்கள் ஒரு காலம். 19 ஆண்டுகளுக்கு முன்னால உங்க குடும்பம் இருந்த தகுதி இன்னைக்கு இல்லை இல்லையா? அதனால உழைத்த முதல் நாள் வேஸ்டாகி சில மனிதர்களால் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு இன்று நீ வேதனை அடைந்து கொண்டிருக்கிறார். அடுத்தவர்களுக்கு உதவி செய்து நீ அந்த கடன்ல மாட்டி இன்னைக்கு சிக்கல்ல தவிக்கிறடா தம்பி. உண்மையா? கால் வந்துடுவான். உன் கடனை தீர்த்து விடுதலையாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்த கனியை போட்டு உனக்கு பணம் கிடைக்கும். மெல்ல மெல்ல உயர்ந்து பாரின் தோன்றா யாரும் கேள்வி கேட்டு வந்துருக்கா? குழந்தை தோன்றா யாரும் கேட்டு வந்தீங்கன்னா பாரின் தோன்றா யாரும் கேட்டு நீ அப்படின்னா குழந்தை தோன்ற வந்துருக்கீங்க. யாருன்னா வந்தீங்க? வெற்றி எல்லாம் தருவாய் முகத்தான். நீ வந்து உட்கார்ந்து விநாயகர் வர இருக்கு. மட்டும்தான் கோயிலுக்கு இருக்கியா நீ சென்னையில? திருவத்தியூர் படிப்பாக்க வேலை தேடி வீட்டுல படிப்பாங்க தானே. நூறு காரணம் பார்த்து டாக்டர் போய் ஸ்கேன் பாப்பா. பௌர்ணமிக்கு வர முடியுமாடா? வந்து நிலமாலை போட்டு முக்கணிகளோடு தரப்பு கொடுத்து கேட்கலாம். ஆம்பளை பையன் பிறப்பான். விக்ரேயர் சோழன் அப்படி பேரு. கருதானிக்கு ஆகிதாட்ட ஈஸ்வரியே அன்னையே அகநாட துதிக்கின்றேன் உன்னையே. நல்ல உன் வீட்டுக்காரர் உன் மனசுக்கு கொண்டு வரானா? ஏன் இதெல்லாம் கேட்டோம்னா மனசுக்கு ஒத்து வராதுலையே எப்படி குழந்தை பாய்ச்சத்துக்கு வர கொடுக்கிறது அப்படிங்கிறது அப்பப்போ கடிச்சுக்கிட்டு
இந்த குழந்தை பாக்கியம் புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமைக்கு பிறகுதான் அந்த பாக்கியத்தை பத்தி பேசணும் அப்படின்னு உத்தரவாய். மருத்துவத்தால் நீங்கள் பார்த்த ஒவ்வொரு பதில்களும் உங்கள் மனதை கேள்விக்குறியில் ஆழ்த்தும். அதையெல்லாம் வென்று கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியை நீ பெற வேண்டுமானால் புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை வரை பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையா பிறக்கும். நீ ஒரு பெண் தானே, பொம்பளை வருத்தப்பட்ட வெற்றிகரமா நடந்தோம். தைரியமா உன் பிளட்ல எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தியா? டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். கவுண்டிங் பவர்ல நீ மாத்த பார்த்துட்டு நீ பார்த்தியா? வேற என்னமா வேணும்? வேற என்ன வேணும்? உத்தியோகத்துக்கு 6 மாத காலம் அவகாசம் கிடைக்கும். மகிழ்ச்சியாக பக்கத்தில் வரணும். புரட்டாசி 3வது சனி வரை பொறுமை வேண்டும். கருதாமிக்கு பெங்களூர் நினைத்ததெல்லாம் நடந்து விட்டோம். நடந்ததையே நினைத்து விட்டால் மனதில் அமைதி இல்லை. என்ன வேணும்? கண்ண முடிக்க கால் கொஞ்சம் அமைதியாக உன் பிள்ளை 2026க்குள்ள வெளியூர் பயணம் நடக்கும். இப்ப இருக்கக்கூடிய கடன்கள்லாம் 6 மாதத்துல தீரும். என்ன நீ மண் பார்வையில் உனக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்கள்ட்ட தடையில்லாம ஆகிட்டாங்க. ஆனா உன் வீட்டுக்குள்ள கொஞ்சம் அமைதி குறைவும் மன அழுத்தமும் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். இவையெல்லாம் நீங்க தெளிவு பண்ணிட்டாங்க. தேவையில்லாத வார்த்தைகளை எப்ப பேசக்கூடாதுன்னா நான் கொஞ்சம் பேசியிருக்கேன். இருந்தாலும் நம்ம பெங்களூருக்கு தகுந்தாற்போல வாழணும். நம்மளுக்கு தகுந்தாற்போல அதனாலதான் அந்த பிரச்சனை கிடையாது. உன் பிள்ளைய நல்லா இருக்கிறத பொருளாதாரத்தை வேற என்ன வேணும்? நான் குறித்து நான் உங்களுக்கு கொடுத்த உனக்கு என்ன வேணும்? கொடிகள் நல்லா இருந்தாலும் வீட்டை பத்தி அடுத்த காலம் உள்ளே இருக்கு. ஏதோ ஒரு இடம் ஏதோ விற்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க. யார் பாரு பெங்களூர் ஏதோ விற்க வேண்டும் என்று சொல்லி வந்தீர்களே, எது விற்க வேண்டும்? என்ன விற்கணும்? அதுல கோயில் இருக்கு. உங்க தாத்தாவுடைய பூர்வீக சொத்தை அரசாங்கம் எடுத்துக்கிட்டதா? ஓ அப்படி ஒண்ணு கால் விடுறாங்கப்பா. அவருடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த ப்ராப்பர்ட்டி அந்த சொத்துல அவசியம் இல்லாம 7 பேர் கொண்ட ஒரு ட்ரஸ்ட் அந்த டெம்பிள் சம்பந்தமானவங்க. அவங்க அந்த இடத்தை தன்னுடைய டாக்குமெண்ட்ல லிங்க் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த நீதிமன்றத்து வழக்குப்படி மாற்றுவதா பேச்சுவார்த்தையில ரிலீவ் பண்ணலாமா நான் கேட்டேன். நீதிமன்றத்துல குற்றம் பண்ணி வழக்கறிஞர்கள் மூலமாகவே அதை ரிலீவ் பண்ணிருந்தாங்க. அந்த இடத்தை வாங்கி உங்களுக்கு விற்பனை ஆகிட்டாங்க. அதே இடத்தை நீங்க பேச்சுவார்த்தைக்கு போகும்பொழுது நீங்க விட்டு கொடுத்துருங்க, நாங்க அதுக்கு அமௌண்ட் தரணும்னு சொல்லுவாங்க. நீ வைக்கிற விலையை நிறையாக்கி விட்டுட்டாங்க.
பொம்பளை பிள்ளைகள் வாழ்க்கையை பற்றி காட்டுவது யாரு? நகலூர் அப்பா அல்ல ஜெயிச்சுதானே. அடுத்து பொம்பளை பிள்ளைங்க என்ன உங்க பிள்ளைங்க இருக்கு? என்னாச்சு? சோதர காலம் சொல்லுங்களா? சும்மா வந்து உட்காந்து நடந்தாய் வாடி காவேரி நாடெங்குமே தெளிக்க நன்மையெல்லாம் திறக்க நடந்தாய். பிள்ளைகளுடைய நடைமுறைகள் காட்டிலிருந்து விழுகின்ற ஆறு நதியோர போய் கடந்து போய் சேர்றது மாதிரி பெற்றோர்கள் பெற்று விட்டதோட சரி, உங்களுக்கு கொடுக்கிற மரியாதையும் உங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிற்கிற குணமும் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இல்லை. அதனால இப்ப மனநிலைகள் பாதிக்கப்பட்டு வேதனைக்குரிய வாழ்க்கை நடந்துட்டு இந்த பிள்ளைகளை தெளிவு பண்ணி ஒற்றுமையாகி இருந்தா போதுமா? காலம் போலாம். வெளில யாரும் சண்டப்படாதீங்க. யாரு அந்த கோயில் விருத்தி பண்ணி வருமானு கேட்டேன். சாமி அங்கிருந்த அடையாளத்துல தான் பொம்மியோடும் விடயமானோடும் இருக்கிறார்கள். அந்த சக்தியை சொல்லுங்கப்பா. அந்த சின்னத்தை டெம்பிளாக்கக்கூடிய நிலைமை வரும். வெற்றியாகிட்டானே நம்ம பிள்ளைகளும் செம்மையாகிட்டாரு. வேற என்ன வேணும்ப்பா? இப்போ ஒன்னால பண்ணவே முடியாது. பொறுத்திருந்து பார், அது வேலை. கருதாமிக்கு சொத்து சம்பந்தமாக மனவருத்தப்பட்டு வேதனை அடைந்து வந்த மக்கள் யாரு? சொத்து சம்பந்தமாக மனவருத்தப்பட்டு வேதனைப்பட்டு வந்தவங்க. டாக்குமெண்ட் சம்பந்தமா கடன்கள் சம்பந்தமா வருத்தப்பட்டு வந்தது யாரு? ஆமா, அங்க வேண்டாமா? இன்னொரு பாவம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முனியத்தூரன் ஒரு சாமி வராட. எங்க இருக்காரா? பக்கத்துல இருக்காரு. இப்ப 2.25 ஆண்டுகளாக உன் வீட்டுக்குள்ள வந்து வருமானங்களால் பாதிக்கப்பட்டு கடன்கள் பட்டு இடம் விட்டு இடம் பெற வேண்டிய நிலைமை வரும்ங்கிற கண்ணீரும் கவலையுமாக நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இந்த நிலைமையிலிருந்து மாற்றி உங்களை வாழ வச்சு தந்தா போதும்னா கால் எடுப்போம். தை மாதத்துல உன் பிள்ளைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தொடங்கும். அதுக்கு முன்னால உன் கடவுள் புண்ணியமாக இருப்பார். ஒரு காலகாலத்தில் கொடுப்பேன். அதே சந்தோஷம். கருதாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? பாப்பா. உடல்நிலை தெரியலன்னு வாழ்க்கை வந்தது யாருப்பா? உடல்நிலை தெரியலன்னு கேட்டு. யாருக்கு உடல்நிலை தெரியல? பிள்ளைக்கு என்ன செய்யணும்? உனக்கு கால் விட்டுறோம். யாருக்கெல்லாம் உடல்நிலை எங்க இருக்கு குழந்தை? குழந்தையா? உன்னுடைய வீட்டுக்குள்ள போய் பார்த்தோம் பாரா. உன் மகன் உனக்கு எதிரி ஆய்வாருன்னு உனக்கு ஒரு பயம் இருக்கா? அவனுடைய நடைமுறை ஒழுக்கங்கள் நல்லா இல்ல. பணம்லாம் நீ வீட்டை வச்சா காணாம போயிருக்கான். புரியுதா? இந்த நிலைமைகள்லாம் நடக்கு. அவனை திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் விட்டுவான்.
இந்த மாதிரி உன் பையனை திருத்திட்டால எந்த வழக்குலையும் மாட்டாம காப்பாற்றாங்க. கருதாமிக்கு கருதாமிக்கு அடுத்து பேசுவோம். என்ன அடுத்து பேசுவோம் பொறுத்திருக்க வேண்டும்.